வணக்கம். நம்ம நிறைய பேர் தினமும் ரொம்ப சோர்வா உணர்றோம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுசும் எக்கச்சக்க ஆற்றல் இருக்குன்னு விஞ்ஞானமும் சொல்லுது, நம்ம ஆன்மீகமும் சொல்லுது. ம் அப்போ இந்த முரண்பாடு ஏன்? இதுக்கு என்ன காரணம்? இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா தீபக் சோப்ராவோட எல்லையற்ற ஆற்றல், அதாவது பவுண்ட்லெஸ் எனர்ஜி புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஓகே. இந்த நாள்பட்ட சோர்வு, அதாவது குரோனிக் ஃபிட்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் ஆயுர்வேத அடிப்படையில நம்ம ஆற்றலை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு சில நடைமுறை வழிகளையும் அலசலாம். இது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. இது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு, அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் பத்தின ஒரு ஆழமான பார்வைன்னு சொல்லலாம். சரி. அப்போ சோர்வுங்கிறது உடம்புல சக்தி இல்லாதது மட்டும் இல்ல. எங்க ஆரம்பிக்கலாம்? அந்த மனம் உடல் தொடர்பிலிருந்தே போலாமா? கண்டிப்பா. அதுதான் முதல் படி. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உடம்பு வெறும் சதை எலும்பு மட்டும் இல்ல. ம், குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, இது ஆற்றலோட ஒரு வடிவம். நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு உணர்ச்சி, இது எல்லாமே மூளையில சில ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணுது. நியூரோபெப்டைடுகள். அதேதான், நியூரோபெப்டைடுகள். இந்த ரசாயன செய்திகள் உடம்பு முழுக்க பரவி நம்ம செல்களோட செயல்பாட்ட, குறிப்பா அந்த ஆற்றல் உற்பத்திய நேரடியா பாதிக்குது. அப்போ நம்ம மனநிலை சரியில்லைன்னா உடம்பு சோர்வாயிடுங்கிறது சயின்டிஃபிக்கா உண்மைங்கிறீங்க. மிகச்சரியா. உங்க மூட் எப்படி இருக்கோ அது உங்க எனர்ஜி லெவல்ல அப்படியே தெரியும். இங்கதான் ஆயுர்வேதம் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு முழுமையான பார்வைய தருது. ஆயுர்வேதம் ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்ற விஷயம் இது இல்லையா? ஆமா, ஆரோக்கியமா இருக்கணும், ஆற்றலோட இருக்கணும்னா சமநிலை ரொம்ப முக்கியம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. சமநிலை, பேலன்ஸ், அதுதான் அந்த தோஷங்களா? வாதம், பித்தம், கபம், அத பத்தி சொல்லுங்களேன். அதேதான், இந்த மூணும் நம்ம உடம்புல வேலை செய்யற 3 அடிப்படை ஆற்றல்கள். வாதம் இயக்கத்தை கட்டுப்படுத்துது. மூச்சு, ரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம் இது மாதிரி. சரி. பித்தம் நம்ம மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம், செரிமானம், உடம்பு சூடு, இதுக்கெல்லாம் பொறுப்பு. ஓகே. கபம் உடம்போட கட்டமைப்பு, ஸ்திரத்தன்மை, அந்த லூப்ரிகேஷன், இதுக்கெல்லாம் காரணம். நம்ம எல்லார்கிட்டயும் இந்த மூணும் இருக்கும். ஆனா ஒன்னு இல்ல ரெண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட், அதுதான் நம்மளோட பிரகிருதி, நம்மளோட அடிப்படை உடல் அமைப்பு. ஓ, அப்போ நம்ம பிரகிருதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்? ஏன்னா உங்க பிரகிருதி தெரிஞ்சாதான் எது உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஸ்டேட், எது சமநிலைன்னு புரியும். உதாரணமா, வாதம் அதிகமா இருக்கிறவங்க இயல்பாவே கொஞ்சம் சுறுசுறுப்பா, வேகமா, லைட்டா இருப்பாங்க. ம், பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவு கூர்மை, கொஞ்சம் உடம்பு சூடா இருக்கும். கபம் அதிகமா இருந்தா நிலையான வலுவான உடம்பு இருக்கும். இந்த இயல்பான சமநிலையிலிருந்து ஏதாவது ஒரு தோஷம் கூடினாலோ குறைஞ்சாலோ அதுதான் விக்ருதி, சமநிலையின்மை. ஆமா, இந்த விக்ருதி தான் நோய்க்கும் குறிப்பா சோர்வுக்கும் மூல காரணம். புரியுது. அப்போ ஒவ்வொரு தோஷம் பேலன்ஸ் தப்புன்னா வர்ற சோர்வு வேற வேற மாதிரி இருக்குமா? நிச்சயமா. வாத சோர்வு ரொம்ப காமன். திடீர்னு டயர்டா ஃபீல் பண்றது, ராத்திரி தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறது, மனசுல ஒரு பதட்டம், இதெல்லாம் வாதம் ஜாஸ்தியானா வரும். சரி. ரொம்ப வேலை செஞ்சு ஓவர் ஹீட் ஆகி எரிச்சல உணர்றது, அது பித்த சோர்வு. ஓ, அப்படியா? காலையில எந்திரிட்டடின் முடியாம உடம்பெல்லாம் ஒரே பாரமா, மந்தமா, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருந்தா அது கபசோர்வு. நீங்க எந்த மாதிரி சோர்வா இருக்கீங்கன்னு கவனிச்சாலே ஓரளவுக்கு எந்த தோஷம் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க மனதிலே முக்கியம்னு. நம்ம கவனம் சோர்வு மேலே இருந்தா அது இன்னும் அதிகமாகும்னு சொன்னீங்களே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இந்த புத்தகத்துல இத ஒரு முக்கியமான ஆற்றல் கோட்பாடா சொல்றாங்க. அதாவது, நாம எது மேல கவனத்தை செலுத்துறோமோ அது நம்ம வாழ்க்கையில பெருக்கும். ம், நீங்க நாள் முழுக்க ஐயோ சோர்வா இருக்கே, சக்தியே இல்லையே அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தா உங்க மூளையும் உடம்பும் அந்த சோர்வு நிலையை இன்னும் அதிகமாக்கும். நிஜமாவே. ஓஹோ. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்ன ஆற்றல் துளி இருக்கே, அதை கவனிப்போம், அதை ஃபீல் பண்ணுவோன்னு உங்க கவனத்தை மாத்துனா அந்த ஆற்றல் மெதுவா வளர ஆரம்பிக்கும். உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க சக்தி பாயுது. இது கேட்கவே ஒரு பெரிய மாஸ்டர் கீ மாதிரி இருக்கு. சரி, கவனத்தை மாத்துறது ஒரு பக்கம், உடல் ரீதியா ஆற்றல் அதிகப்படுத்த அடுத்து ரொம்ப முக்கியம் செரிமானம் நினைக்கிறேன். அந்த அக்னி ஆமா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மிக மிக முக்கியம். ஆயுர்வேதத்துல அக்னின்னா நம்ம செரிமான நெருப்பு.
இதுதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை உடைச்சு உடம்புக்கு தேவையான சத்தும் சக்தியும் கொடுக்குது. சரி. உங்க அக்னி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஆனா பல காரணங்கள்னால தப்பான சாப்பாட்டு பழக்கம், டென்ஷன், நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த அக்னி வீக் ஆயிடும். அக்னி வீக்கானா எந்த பிரச்சனை ஆமா வரும்னு சொன்னீங்க, அது என்ன? ஆமா அப்படிங்கிறது சிம்பிளா சொன்னா செரிக்காத சாப்பாட்டோட கழிவு, நச்சு கழிவு. இது ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும். நம்ம செரிமான பாதையில அப்புறம் உடம்புல இருக்க சின்ன சின்ன சேனல்ஸ்ல ஸ்ரோதஸ் போய் படிஞ்சுக்கும். ஐயோ. இது நியூட்ரியன்ஸ் போறதையும் தடுக்கும், வேஸ்ட் வெளியே போறதையும் தடுக்கும், முக்கியமா எனர்ஜி ஃப்ளோவையும் பிளாக் பண்ணிடும். இந்த நாள்பட்ட சோர்வுக்கு இது ஒரு மறைமுகமான ஆனா ரொம்ப முக்கியமான காரணம். இந்த ஆமாங்கிற குப்பை நம்ம எனர்ஜி நெருப்ப அணைச்சிடும். அட கடவுளே. அப்போ இந்த அக்னியை ஸ்ட்ராங் ஆக்கி ஆமாவை குறைக்க என்ன பண்ணணும்? சிம்பிளா ஏதாவது வழி இருக்கா? நிறைய இருக்கு. முதல்ல சாப்பிடும்போது அவசரப்படாம நல்ல ரசிச்சு மென்னு சாப்பிடணும். டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் நோண்டிக்கிட்டோ சாப்பிடுறது அக்னிய குறைக்கும். சரி. ரெண்டாவது, பசிச்சா மட்டும் சாப்பிடணும். அதுவும் வயிறு ஃபுல்லா இல்லாம ஒரு முக்கால் வயிறு சாப்பிட்டா போதும். ஓகே. மூணாவது, மதிய சாப்பாடு தான் நம்மளோட மெயின் மீலா இருக்கணும். ஏன்னா அப்போதான் சூரியன் உச்சியில இருக்கிற மாதிரி நம்ம அக்னியும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். நாலாவது, ரொம்ப கூலிங்கா இருக்கிற ஐட்டம்ஸ், ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம் இதெல்லாம் அக்னிய அணைச்சிடும். அதனால அதை அவாய்ட் பண்றது பெட்டர். வேற ஏதாவது டிப்ஸ்? நாள் முழுக்க அப்பப்போ வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது ஆமாவை கரைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு 2 நாள் ஒரு நாள் லேசா லிக்விட் டயட் மட்டும், கஞ்சி, சூப், பழ ஜூஸ், மோர் மாதிரி எடுத்துக்கிட்டா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும், ஆமாவும் விலையேறும். சரி, சாப்பாட்டுக்கும் எனர்ஜிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. சாத்விக் தாமசிக் உணவுகள் பத்தி சொல்லுங்க. இதுவும் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கிய பகுதி. ஆயுர்வேதம் சாப்பாட்டு அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி 3ஆ பிரிக்குது. சாத்விக் உணவுகள் நமக்கு ஆற்றல், மனத்தெளிவு, ஒரு லேசான தன்மையை கொடுக்கும். என்ன மாதிரி உணவுகள்? ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு, நட்ஸ், விதைகள், நெய், பால் இதெல்லாம் சாத்விக். அடுத்தது ராஜசிக். இது உடம்பையும் மனசையும் தூண்டிவிடும். அதிக ஆக்டிவிட்டி, சில சமயம் ரெஸ்ட்லெஸ்னஸ் கூட கொடுக்கும். ரொம்ப காரமான சாப்பாடு, காஃபி, டீ, வெங்காயம், பூண்டு இந்த வகை. ஓகே. மூணாவது தாமசிக். இதுதான் மந்தத்தன்மை, சோம்பல், குழப்பம், சோர்வை உண்டாக்கும். பழைய சாப்பாடு, ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், மாமிசம், மது, ரிஃபைன் சுகர் இதெல்லாம் தாமசிக். அப்போ ஆற்றல் வேணும்னா சாத்விக் உணவுகளை அதிகப்படுத்தணும், தாமசிக் உணவுகளை கண்டிப்பா குறைக்கணும். மாமிச உணவுகளை குறைக்கணும்னு புத்தகம் சொல்றதா சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆமா, ஆயுர்வேத பார்வை என்னன்னா, தாவர உணவுகள் சூரிய சக்திய நேரடியா வாங்குது. அதனால அதுல உயிர் சக்தி, அதாவது பிராணன் அதிகமா இருக்கு. ஜீரணமாகவும் ஈஸி. மாமிசம் ஜீரணமாக்க நிறைய எனர்ஜி தேவைப்படும். அது ஆமாவையும் அதிகமா உருவாக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது நம்ம எனர்ஜி லெவலுக்கு நல்லதுன்னு புத்தகம் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சாப்பாட்டுல 6 சுவைகளும் இருக்கணும்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு முக்கியம்? இதுவும் பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு இந்த 6 சுவையும் நம்ம உடம்போட வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி பண்ணுது, தோஷங்களை சமநிலைப்படுத்துது. ஆனா நம்ம சாப்பாட்டுல நம்ம இப்ப சாப்பிடுறதுல பெரும்பாலும் 3 சுவை தான் ஜாஸ்தி இருக்கு. கசப்பும் துவர்ப்பும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லா சுவையும் சரியான அளவுல இருந்தாதான் செரிமானம் சரியா நடக்கும், எல்லா சத்தும் கிடைக்கும், ஆற்றலும் நல்லா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரோட தோஷத்துக்கும் ஏத்த மாதிரி உணவு மாறுபடுமா? கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியம். உதாரணமா, வாத உடம்புக்காரங்க சூடான, கொஞ்சம் நெய் சேர்த்த, இனிப்பு, புளிப்பு, உப்பு இருக்கிற சாப்பாடா சாப்பிட்டா அவங்க வாதம் கண்ட்ரோல் ஆகி எனர்ஜி கிடைக்கும். சரி, பித்தம், கபம்? பித்தம் உடம்புக்காரங்க குளிர்ச்சியான, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். கபம் இருக்கிறவங்க சூடான, ட்ரையான, காரம், கசப்பு, துவர்ப்பு அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். உங்க பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி உணவை மாத்திக்கிறது தான் பேலன்ஸ்க்கான சிறந்த வழி. எல்லாருக்கும் ஒரே டயட் செட் ஆகாது. அருமை. சாப்பாடு, செரிமானம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இது எப்படி சோர்வை உண்டாக்குது? இது இப்ப எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கே. ஆமா,
ஸ்ட்ரெஸ் ஆனா நம்ம உடம்பு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். அதாவது சண்டை போடு இல்ல ஓடிடுங்கிற அவசர நிலைக்கு. ம், இது எப்பாவது ஆபத்து வந்தா நம்மள காப்பாத்த உதவும். ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டம் தொடர்ந்து ஆன்லயே இருக்கு. இதனால உடம்பு தேவையில்லாம எக்கச்சக்க எனர்ஜியை செலவழிக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாகி செரிமானத்தை பாதிக்குது, தூக்கத்தை கெடுக்குது, இம்யூனிட்டியை குறைக்குது. இது நாள்பட்ட சோர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதுலேருந்து எப்படி பயிட்டப்படணும்? என்ன வழி இருக்கு? தியானம் ஒரு மிக சிறந்த வழி. குறிப்பா உங்க மூச்சை கவனிக்கிற மாதிரி சிம்பிளான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அது மனசை அமைதிப்படுத்தி இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வரும். தினமும் ஒரு 2 வேளை ஒரு 15 நிமிஷம் பண்ணாலே பெரிய வித்தியாசம் தெரியும். ஓகே, வேற? இன்னொன்னு, ஆயுர்வேத எண்ணெய் மசாஜ், அப்யங்கான்னு சொல்லுவாங்க. தினமும் காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் இல்ல உங்க தோஷத்துக்கேத்த எண்ணெய உடம்புல தடவி மெதுவா மசாஜ் பண்ணிட்டு குளிக்கிறது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும், வாதத்தை குறைக்கும், உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும். இயற்கையோட ரிதம்க்கு ஏத்த மாதிரி வாழணும்னு புத்தகம் சொல்லுது இல்லையா? நேச்சுரல் ரிதம்ஸ், அது எப்படி எனர்ஜி கொடுக்கும்? நம்ம உடம்புக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, சர்க்காடியன் ரிதம்னு சொல்றோம். அது இயற்கையோட பகல் இரவு சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி வேலை செய்யும். ஹார்மோன் உற்பத்தி, பாடி டெம்பரேச்சர், செரிமான சக்தி எல்லாமே இந்த ரிதமை பொறுத்துதான். சரி. நாம சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்து சரியான நேரத்துல சாப்பிட்டா நம்ம உடம்போட எனர்ஜி நல்ல சீரா இருக்கும். இந்த ரிதம் தப்புனா, உதாரணமா ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா காலையில லேட்டா எழுந்தா உடம்பு கன்ஃபியூஸ் ஆகி சோர்வு அதிகமாகும். அப்போ கரெக்டான தூக்க டைம் எது? ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, நைட் 10 மணிக்குள் படுத்து காலையில 6 மணிக்குள், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது பெஸ்ட்னு. ஏன் அந்த டைம்? இரவு 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பித்த காலம். இந்த டைம்ல தான் உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும், செல்கள் புதுப்பிக்கும். நீங்க முழிச்சிருந்தா அந்த வேலை ஒழுங்கா நடக்காது. காலை 6 மணில இருந்து 10 மணி வரை கபகாலம். அப்ப போய் தூங்கி எழுந்தா நாள் முழுக்க ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். அதனால அந்த 10-6 தூக்க சைக்கிளை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி பத்தி என்ன? ரொம்ப செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுமே. உண்மைதான், எக்ஸசைஸ் எனர்ஜி கொடுக்கும். ஆனா அது அளவோட உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஃபுல் கெப்பாசிட்டில பாதி அளவுக்கு 50% எக்ஸசைஸ் பண்ணா போதும்னு. ஓ, அப்படியா? ஆமா, வாதம் உடம்புக்காரங்க ரொம்ப வேகமா ஓடுறது குதிக்கிறது இல்லாம மெதுவா வாக்கிங், நீச்சல், யோகா மாதிரி பண்ணலாம். பித்த உடம்புக்காரங்க மீடியம் ஸ்பீட்ல ஓடலாம், ஆனா ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு செய்யக்கூடாது. கபம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவியா நல்ல வியர்க்கிற மாதிரி வேகமா நடக்கிறது, ஓடுறது, ஏரோபிக்ஸ் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் எல்லா தோஷத்துக்கும் சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். சரி, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன். நம்ம சுற்றுப்புறம், நம்ம என்வாரன்மெண்ட் எப்படி நம்ம எனர்ஜியை பாதிக்கும்? இதுவும் முக்கியம்தான். நம்ம சுத்தி இருக்கிற சூழல் சரியில்லைன்னா அது நம்ம உடம்பையும் பாதிக்கும். நம்ம சுவாசிக்கிற காத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு, தினமும் கொஞ்ச நேரமாவது ஃப்ரெஷ் ஏர்ல இருக்கோமா, குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கா, ம், சாப்பிடுற உணவுல பெஸ்டிசைட்ஸ் இல்லாம இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறது, பிளாஸ்டிக் மாதிரி ஆர்டிஃபிஷியல் பொருட்களை குறைச்சிட்டு மரம், காட்டன் மாதிரி நேச்சுரல் மெட்டீரியல்ஸோட அதிகமா இருக்கிறது நல்லது. இதுல நம்மளோட புலன்கள், சென்சஸ் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது? நம்ம 5 புலன்களும் பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, சுவைக்கிறது, தொடுறது, வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் உள்ள கொண்டு வர்ற வாசல்கள். அதே நேரம் எனர்ஜியை வீணாக்கவும் இது வழியா முடியும். புரியலையே. அதனால நம்ம புலன்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து ஃபீட் பண்ணணும். உதாரணமா? ரொம்ப இரைச்சலான சத்தம், ஹார்ட் ராக் மியூசிக் இதெல்லாம் காது வழியா எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். அதுக்கு பதிலா மெல்லிசியான இதமான மியூசிக் கேட்கலாம். சரி. ஆர்டிஃபிஷியல் பெர்ஃப்யூம்க்கு பதிலா சந்தனம், லாவெண்டர் மாதிரி நேச்சுரல் நறுமணங்களை அரோமா தெரப்பி யூஸ் பண்ண அது மனசை அமைதிப்படுத்தி எனர்ஜி கொடுக்கும். டிவி, மொபைல்ல வன்முறை, டென்ஷனான காட்சிகளை பார்க்கறதுக்கு பதிலா அழகான, அமைதியான காட்சிகளை பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் மசாஜ் பண்ணி ஸ்கின்னை ஸ்டிமுலேட் பண்ணி எனர்ஜி தருது. 4 சுவைகளையும் சாப்பிடுறது பேலன்ஸ் தருது. சோ புலன்களை அமைதிப்படுத்துறது மூலமாவும் எனர்ஜியை சேமிக்க முடியும். இவ்ளோ பண்ணியும் சில சமயம் சோர்வா ஃபீல் பண்றோமே. அப்போ வெறும் பிசிக்கல் ஹெல்த்,
சாப்பாடு பழக்கம் மட்டும் பத்தாதா? நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல, பத்தாது. உண்மையான நீடிச்சு நிக்கிற எனர்ஜிக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு அர்த்தம், ஒரு வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி? ஆமா, ஆயுர்வேதம் சொல்லுது வளர்ச்சியே வாழ்வின் அடிப்படைன்னு. ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணி மாதிரி வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்தா அதுவே ஒருவித சோர்வை உண்டாக்கும். முழுமை, ஹோல்னஸ், தொடர்பு, கனெக்ஷன் இதெல்லாம் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? நாம இந்த பிரபஞ்சத்தோட, இயற்கையோட, அந்த யூனிவர்சல் எனர்ஜி சோர்ஸோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆயிருக்கோங்கிறத உணர்றது தான் முழுமை. நம்மளோட உண்மையான பொட்டென்ஷியலை உணர்ந்து அதை நோக்கி வளர்றது தான் உண்மையான எனர்ஜியை கொடுக்கும். இதத்தான் மாடர்ன் சைக்காலஜில செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்றாங்க. இதுக்கு சுய குறிப்பு, பொருள் குறிப்புன்னு 2 விஷயம் சொல்றாங்களே, அத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சொல்றேன். உங்க சுய மதிப்பு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. பொருள் குறிப்புன்னா அந்த வீட்டை மத்தவங்க கொடுக்கற பாராட்டு, பதவி, பணம், பொருள்ங்கிற செங்கலை வச்சு கட்டுறது. ம். யாராவது ஒரு கல்லை எடுத்தாலோ திட்டுனாலோ வீடு ஆடிடும். இது பயத்தையும் சோர்வையும் தரும். சுயகுறிப்புன்னா அந்த வீடோட அஸ்திவாரம் உங்களுக்குள்ள, உங்க ஆன்மாவுல, உங்க உண்மையான மதிப்புல இருக்கு. வெளியே இருந்து யார் என்ன சொன்னாலும் அது அசையாது. இது எப்படி கிடைக்கும்? இது சுதந்திரத்தையும் பயமின்மையையும் எல்லையற்ற ஆற்றலையும் தரும். தியானம் பண்றது, நிகழ்காலத்துல வாழ கத்துக்கிறது, இதெல்லாம் இந்த உள் அஸ்திவாரத்தை உணர உதவும். அப்போ தர்மம்னா என்ன? தர்மம்னா சிம்பிளா உங்களுக்கான சரியான பாதை, உங்களுடைய யூனிக் டேலண்ட், உங்க பேஷன் என்னவோ அதுக்கேத்த மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதுதான் உங்க தர்மம். ஓ, உங்களுக்கு எது நிஜமாவே சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்குதோ அதை செய்யறது தான் உங்க தர்மம். அந்த வழியில நீங்க போகும்போது உங்களுக்கு உள்ள இருந்தே ஒரு எனர்ஜி வரும், சோர்வே தெரியாது. கடைசியா பிஹேவியரல் ரசாயனாஸ்னு ஒன்னு சொன்னீங்க. அது என்ன? ஆயுர்வேதத்துல ரசாயனம்னா உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கற ஒரு டானிக் மாதிரி. ஆச்சரியம் என்னன்னா நம்ம நடத்தைகளே ரசாயனமா வேலை செய்ய முடியும். எப்படி? நீங்க அன்பா, கருணையா, பொறுமையா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா அது உங்க உடம்புக்குள்ளேயே நல்ல கெமிக்கல் சேஞ்சஸ், நல்ல நியூரோபெப்டைட்ஸை உண்டாக்கி உங்க எனர்ஜியையும் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணும். மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா கூட அது உங்களுக்கே நல்லது. அப்போ நெகட்டிவ் எமோஷன்ஸ், கோவம், பொறாமை, பயம் இதெல்லாம் எனர்ஜியை உறிஞ்சிரும். பாசிட்டிவான நடத்தைகள் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி பூஸ்டர். ஆக இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லையற்ற ஆற்றலுக்கான சாவி பல விஷயங்களோட சமநிலையிலவா இருக்கு. மனம், உடல், செரிமானம், தூக்கம், சாப்பாடு, பழக்க வழக்கம், சுற்றுச்சூழல், நம்ம வாழ்க்கையோட நோக்கம், நம்ம நடத்தை, இது எல்லாத்தையும் கவனிச்சு ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். ஆமா, இது நமக்குள்ள இருக்கிற அந்த அளவற்ற எனர்ஜி சோர்ஸோட திரும்ப கனெக்ட் ஆகுற ஒரு பயணம். ரொம்ப சரி. சரியா சொன்னீங்க. இறுதியா கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும். உங்க டெய்லி லைஃப்ல நீங்க உங்க கவனத்தை எதுக்கு அதிகமா கொடுக்கறீங்க? நீங்க எவ்ளோ சோர்வா இருக்கீங்கங்கிற அந்த எண்ணத்துக்கா, இல்ல அந்த சோர்வுக்கு நடுவுலயும் உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த சின்ன எனர்ஜி துளிக்கா? இந்த ஒரு சின்ன கவன மாற்றம் உங்க மொத்த எனர்ஜி லெவலையும் எப்படி மாத்த முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுடைய சொந்த தேடலுக்கான ஒரு தொடக்கமா இருக்கட்டும்.